பிக் பாஸ்ல மாஸ்க் டாஸ்க் போயிட்டு இருக்கு. இதுல வந்து முதல் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 18 பேர் இருக்காங்க. 18 பொம்மை இருக்கும். அந்த மாஸ்க் எடுத்துட்டு போயிட்டு அந்த ரேக்ல வைக்கணும். அந்த ஸ்லாப்ல வைக்கணும். அதுல ஒண்ணு மூடி இருக்கும். அதுல வந்து அவுட் ஆயிட்டாங்கன்னா, அடுத்த இதுல கலந்துக்க முடியாது. ஸோ அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2ண்ட் ரவுண்ட் வந்துருச்சு. 17 பேர்ல மறுபடியும் ஒருத்தன் வந்து அவுட் ஆவறாப்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓடி போயிட்டு பார்வதியோட அந்த மாஸ்க்க தான் முதல்ல போயிட்டு சபரி எடுக்குறாரு. ஸோ அவங்க வந்து தொடர்ந்து கலந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்வதி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கும்போது திவாகர் வந்து பேச ஆரம்பிக்கும்போது, ஸோ 2 பேரு 3 பேருக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் போகும்போது, அது பெரிய சண்டையாவே மாறுது. ரொம்பவே ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சிருக்காரு திவாகர் அவர்கள். என்ன அப்டின்னா, "நீ வந்து பெர்சனல் வெஞ்சன்ஸ வச்சுக்கிட்டு நீ இந்த மாரி பண்ற. நீ பண்றது சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு சபரிகிட்ட சண்டைக்கு போறாரு. பார்வதி அதான் சொல்றாரு. "அப்படிலாம் இல்லையே. நான் வந்து கேமா தானே விளையாண்டுட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபரி அவர்கள் சொல்லும்போது, "இல்ல, இல்ல எல்லாம் தெரியும் போடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு கட்டத்துக்கு மேல கட்டுப்பாய் வெக்ஸ் ஆவி அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செகண்ட் ஒரு வேளை அவங்க இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறாப்புல தோணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தன கட்டமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ரவுண்டா நடந்திருக்கும் போல தெரியுது. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, திவாகர் கூட நம்ம சபரி அவர்கள் சண்டைக்கு தாண்ட ஆரம்பிச்சுட்டாரு. "நீ என்ன பேசுற? நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் மூக்கு நுழைச்சிட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகர்ட்ட தாண்ட ஆரம்பிக்கும்போது, திவாகர் சும்மா இருப்பாரா? அவரு எதுக்கு எடுத்தாலும் யாரு பேசினாலும் அடங்க மாட்டாரு. "நான் வந்து பேச வேண்டிய பாயிண்ட்ட பேசியே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சபரி கிட்ட அவரு தாண்ட ஆரம்பிச்சுட்டாரு. அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஸ்பீடா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, "என்ன என்ன நீ ரொம்ப பர்சனலைஸ் பண்ற. இப்படிலாம் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் என்ன?" அப்படின்னு வேகமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் ரவுண்ட்ல வந்து சுமூகமா முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே அவர்கள் ஒரு வேலைய காட்டியிருக்காரு. அதுல தான் அவரு தான் ஒருத்தர அவுட் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறாப்புல தோணுது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்ப வந்து வியானாவ தான் ஆல்மோஸ்ட் அவுட் ஆகியிருக்காரு போல தோணுது. நம்ம ச எஃப்ஜே அவர்கள். அடுத்து இந்த ரவுண்ட்ல நம்ம பார்வதி அவர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாப்புல தோணுது. ஏன்னா, சபரி அவர்கள் அத எடுத்து வச்சனால தான் இவ்வளோ பெரிய ஃபைட் நடந்திருக்கு. அதுல திவாகர் அவர்கள் ரொம்பவே கோவப்பட்டுருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்ல பார்ப்போம். இந்த வீக்ல யார் கேப்டன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முதல் நாளே இந்த அளவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.